காலையிலே நானும் மிருத்தஞ்சயனும் கிளம்பி பின் சீட் எம்டிஆர் இருக்கேன்னு ஒய்ஃபையும் பிக்கப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு டிவோஷனலாக ஒரு வேண்டுதலை போட்டு வரலான்னு போயிட்டோம். வேண்டுதலை முடிச்சுட்டு வெளியே இருக்கவங்களெல்லாம் மிருத்தஞ்சயனும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்க, அங்கேருந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆகிற வழியிலேயே கறிக்கடையில் கறிக்கும் சொல்லிட்டு மகனையும் ஒய்ஃபையும் வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் கறிக்கடை பார்க்க கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகும்போதே சொல்லிட்டு போனனால கறியை வெட்டி கவரில் போட்டு ரெடியாக வச்சிருந்தாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் டெலிவரி பண்ணிட்டேன். அப்புறமா ஒரு பெரிய லிஸ்ட்டை தூக்கி நீட்டினாங்க, இதையும் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த லிஸ்ட்டை கறி வாங்க போகும்போதே தந்திருந்தா சேர்த்து வாங்கிட்டு வந்துருப்போம்லன்ற யோசனையோட பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போயிட்டு அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே இந்த ஜாமான்லாம் இருந்தாதான் குழம்பு வைக்க முடியும்னு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வைஃப். அப்புறம் என்ன நண்பர்களே, அவங்க சமைக்க எம்ஜே தூங்குன்னு எனக்கும் வேலை இருந்துச்சு. சரி, இன்னும் கேமிங் நேரில் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டேன். பக்கத்து மானிட்டர்ல பென்டனை போட்டு கொஞ்ச நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா மிருத்தஞ்சயன் தூங்கல, தொட்டிலுக்குள்ள தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் அவனை பார்த்துக்கோங்க, அதுக்குள்ள நான் சமையல் வேலையை முடிச்சிருவேன்னு ஒய்ஃபும் கேட்டுக்கவே, நான் மிருத்தஞ்சயனை பார்த்துக்க, ஒய்ஃப் சமையல் வேலையை முடிக்கன்னு மதியானம் கறி குழம்பு டக்கர். அப்புறம் நாங்க சாப்பிட்டு வயிற்று ரொப்பின மாதிரி மிருத்தஞ்சயனுக்கும் மதிய உணவு கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன நண்பர்களே, வயிறார சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வைஃப் மடியில படுத்து கதை பேசினபடி நேரலையை கேன்சல் பண்ணிட்டு தூங்க போயிட்டு மதியானம் ஹெவியா சாப்பிட்டா உங்களுக்கும் தூக்கம் வருமானு கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.